மாப்ள ஒரு வழியா மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச ஜெயிச்சிட்டாங்கயா. ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பயுமே சாமிக்கு வர மும்பை இந்தியன்ஸ் நேத்து மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன கேகேஆர் போல்டாவது பும்ராவாது யாரு போட்டாலும் அடி பொழந்துட்டாங்க. பரபரப்பா ஆரம்பிச்ச இன்னிங்ஸை சுமாரா கொண்டு போய் 250 வர வேண்டிய ஸ்கோரை 220 முடிச்சாங்க கேகேஆர். சீசனுக்கு சீசன் தோக்குறதுக்காகவே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுற மும்பைக்கு 150 டார்கெட் கொடுத்தாலே அடிக்க மாட்டாங்க. இதுல 220 கண்டிப்பா அடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா தரமான ஒரு இன்னிங்ஸ் ஆட ரிக்கல்டனும் அவர் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட 220 ரன்னை ஈஸியா சேஸ் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட டாப் பெர்ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்த்தா கேப்டன் ரஹானேவும் ரகுவன்ஷியும் தான். மும்பையோட பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு சர்துல் தாகூர் தான் பிக் ஆஃப் த பவுலரா இருந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸோட பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கல்டன், இவங்க 2 பேரும் தான். இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது எப்போ தெரியுமா? அந்த டைம்ல சேவாக்கும் கம்பீர் தான் இந்தியாவோட ஓப்பனர்ஸா இருந்திருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையரே ஆகல. 2012 தான் மும்பை இந்தியன்ஸ் லாஸ்டா அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் ஜெயிக்கிறாங்க. ஸோ நேற்று நடந்த மேட்சை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.